மேம், ஆனா நீங்க அரசியல்வாதிகள் பத்தின விஷயங்களையும், ட்ரக்ஸ் பத்தின விஷயங்களையும் பேசும்போது, கண்டிப்பா நம்ம விஜய தவிர்க்க முடியாது. நீங்க சொன்னது போல. இப்போ விஜயோட இந்த கரூர் கேஸோட அப்டேட்ட எப்படி பார்க்குறீங்க? ஆமா, இட் இஸ் a stupid thing. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, நான் முதல்ல என் இன்டர்வியூல நான் சொன்னேன், அக்யூஸ்ட் ஒன் ஷுட் பி விஜய். ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி கிடையாது. அவருக்கு வந்து பயம். என்னன்னா, அவன அரெஸ்ட் பண்ணானா, இந்த இளைஞர்கள்லாம் ரோடுக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டாரு. ஆனா எல்லாரும் நீங்க பாருங்க, ஒருத்தர் விடாம என்ன சொன்னாங்க, இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அவனுக்கு ட்ரவுசர் கழட்டி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த வார்த்தை தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த ஆளுமை அந்த ஜெயலலிதா எல்லாரும் ஊழல் கீழல் கரெக்ட். பட் அந்த ஆளுமைன்னு சொல்லும்போது அந்த அம்மாகிட்ட அது இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் அதை மிஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? எதுக்கு பயந்துக்கணும்? இவன் சட்டம் இவன கடவுளுக்கு பொறந்தவனா? இல்லாட்டி இவனுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா? என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பயந்துகிச்சு அவன பார்த்து. பட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து சிஎம் வந்து பர்சனலா அன்னைக்கு நைட் வந்து கரூருக்கு போனது அதெல்லாம் வந்து கரெக்ட். ஹி டிட் அ குட் ஜாப். நான் வந்துட்டு ஐ எம் நோ பர்சனல் ஃபேன் ஆஃப் ஹிஸ். பட் எது கரெக்டா பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அதை பாராட்டணும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்துட்டு இப்போ இந்த கேஸுகள், இந்த சிபிஐ, இந்த ஸ்டேட் ஒன் லேடி கமிஷனு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி, இது எல்லாத்தையும் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி அங்க ஒரு தனிநபரை ஒரு ஜட்ஜை போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் செய்த ஒரு பெரிய தவறு. இது வந்து பிகாஸ் ஆஃப் அமித்ஷா அண்ட் மோடியோட சப்போர்ட். ஏன்னா இந்த பிஜேபி வந்து இந்த தாவேக்காவை வச்சு அலைன்ஸ் போடணும் மிரட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான். ஓகே, இது வந்துட்டு 200% விஜயோட தவறு தான். அவனோட திமிரு, அவன் வந்து அந்த வேனை உள்ளார தூக்கிட்டு வந்திருக்க கூடாது.